श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம் ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். 61 ஸ்லோகத்தில் மத்ஸ்யாவதாரத்தை பற்றி சுவாமி அருளி செய்தார். இப்போ 62வது ஸ்லோகம் இன்றைய தினம். இதில் கூர்மாவதாரத்தை பற்றி சுவாமி அருளி செய்கிறார். கூர்மாவதாரத்தில் எல்லா உலகெங்கையும் தாங்கும் ஆதி கூர்மமாகி அதை பற்றிய ஆச்சரியமான ஸ்லோகம். சகர்த்த ஸ்ரீரங்கின் நிகில ஜகதாதாரகமடஹ பவன் தர்மான் கூர்ம புனரமிருத மந்த்ரா ஜலதரஹ புனரமிருத மந்தா ஜலதரஹ ஜகந்த ஸ்ரேயஸ்த்வம் மரகத ஷிலா பீட்டலலிதஹ ஜலாத் உத்யல்லக்ஷ்மி பதகிசலய न्याससुलभम चकर्त श्रीरंगिन निखिल जगदाधारकमटः भवन धर्मान कूर्म पुनरमृतमन्ताचलधरः जगन्त श्रेयस्त्वं मरकतशिलापीठललितः जगत्तुद्य जलात् उद्यल्लक्ष्मी पतकिसलय न्याससुलभम. ஸ்ரீரங்கநாதா கூர்மமூர்த்தியாய் அவதரித்து அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாக நின்று அனைத்து தர்மங்களையும் அருளி செய்தார். அமிர்தம் பெறுவதற்காக மந்திரமலையை தாங்குகின்ற ஆமையாயும் நின்றாய். உன்னை அந்த கூர்ம வடிவில் காணும்போது மரகத கல்லால் செய்யப்பட்ட ஆசனம் இருக்கை போல இருந்தாய். திருப்பார்கடலில் இருந்து அவதரித்த ஸ்ரீ ரங்கநாச்சியார் அதை கடைந்த போது திருப்பார்கடலில் இருந்து அவதரித்த ரங்கநாச்சியாரின் தளிர் போன்ற அந்த அழகான திருவடிகளை வைப்பதற்கு ஏற்ற பீட்டமாக இந்த ஆசனம் கூர்மாசனம் இருந்தது. மிருதுவாகவும் அவருக்காக ஆச்சரியமாகவும் அந்த தளிர் போன்ற அழகான திருவடிகளை வைப்பதற்கு கூர்மாசனம் இருந்தது. ஸோ ஆதார சக்தி உபரி பிரகிருதிம் பரேன என்று பூர்வ சதகத்தில் கூறியபடி உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமாய்க்கொண்டு கூர்ம புராணத்தின் மூலம் அநேக தர்மங்களை உலகுக்கு உணர்த்தினீர் தேவரீர். அமிர்தம் கடைவதற்காக மந்திரமலையை தாங்குகின்ற ஆமையாகவும் ஆனீர் தேவரீர். கடல் நீரினின்று தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமி பார்க்கடல் இருந்து தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமியின் தளிர் போன்ற திருவடிகளை வைப்பதற்கு மரகதக்கல் மயமான ஆசனம் போல அழகுற்றவராய் விளங்கினேன். ஸ்ரீரங்கின் ரங்கநாதா அரங்கமேயானே தேவரீர் நிகில ஜகதாதார கமட்டக நிகில எல்லா ஜகத் உலகங்களை தாங்கும் ஆதார நிலை நிறுத்தும் கமட்டக கேழல் உருவாயிருந்து தர்மான் சகர்த்தன் ஒரு பாடம். தர்மான் சகர்த்த லோகோபயோகி லோகத்திற்கு உபயோகத்திற்காக உலகத்திற்காக உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்து கொண்டு பலவிதமான தர்மங்களை விளக்கி அருளினீர். சகர்த்த விளக்கி அருளினீர், உலகுக்கு உணர்த்தி அருளினீர். புனகா மீண்டும் வேற அமர்த்தாவன் அது ஒன்று ஆதி கூர்மம். இப்போ மறுபடியும் கடையும் போது இன்னொரு கூர்மம். அமிர்த மந்த அச்சலதரக புனகா மீண்டும் அமிர்த மந்த அச்சலதரக அமிர்தம் கடைவதற்கான மந்த அச்சல
மந்தரமலையை இப்படி கடையும் போது தரஹா தன் முதுகில் தாங்கியவராய், கூர்மகா ஆமை உருவம் கொண்டு, கூர்ம உருவம் கொண்டு, மரதக ஷிலா பீட்ட லலிதா, மரதக 2 மரகத ஷிலா பீட்ட லலிதா, மரகதம் என்ற ரத்னமயமான ஷிலா கல்லாலான, பீட்டம் ஆசனம் போன்று, லலிதா அழகியவராய், ஜலாத் பார்க்கடலிலிருந்து கடலிலிருந்து, உத்யன் லக்ஷ்மி வெளியே தோன்றி வருகிற, உத்யன் வெளியே தோன்றி வருகிற லக்ஷ்மி பெரிய பிராட்டியாரின், பதகிசலய ஞாச சுலபம், பதகிசலய தளிர் போன்ற திருவடிகள், அந்த பதம் தளிர் போன்ற திருவடிகள், பதகிசலய, கிசலயன தளிர், அதை போன்ற பதங்கள் திருவடிகள், ஞாச சுலபம் வைப்பதற்கு உறுப்பான, ஸ்ரேயகா நன்மையை, ஜகத்த அடைந்தேன். ஸோ அப்படி அதனுடைய அந்த நன்மையும் தேவரீர் அடைந்தேன், ஜகந்த அடைந்தேன், ஸ்ரேயகா ஜகந்த அடைந்தேன், ஜகந்த ஸ்ரேயஸ்துவம் ஸ்ரேயஸை அடைந்தேன், நன்மையை அடைந்தேன். எதுக்குன்னா திருவடியை அவள் உமது ஆசனத்தில் வைப்பதற்கு, அந்த மரகத கல் போன்ற அந்த கூர்ம ஓட்டின் மேல் அந்த திருவடியை வைத்து அதற்கு உறுப்பான ஸ்ரேய ஜகந்த நன்மையை அடைந்தேன். கூர்மாவதாரத்தில் எல்லா உலகையும் தாங்கும் ஆதி கூர்மமாகி உலகத்தை முதலில் காத்தருளினார். மேலும் அநேக சாஸ்திரார்த்தங்களை மகரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் செய்தருளினார் ஆதி கூர்மம். இதெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பெருமையை விளக்கும் போது ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் ஸ்ருத பிரகாசிகையில் இதெல்லாம் தெரியப்படுத்துகிறார். நன்கு புரியும் ஸ்ருத பிரகாசிகையை சேவிச்சார். கூர்ம புராணத்தில் பகவானை பற்றியும் அவனை அடையும் வழிகளை பற்றியும் அவனை அடைந்தால் வரும் பலனை பற்றியும் விரிவாக கூறப்பட்டிருந்தது. கூர்ம புராணத்தில் ரொம்ப கிளியராக அன்ஆம்பிகுவஸாக ரொம்ப நன்னா கிளியராக இருந்துதான். சுவாமி ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார், இந்த கூர்ம புராணத்தில் பகவானை பற்றியும் அவனை அடையும் வழிகள் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலனை பற்றியும் மிகவும் விரிவாக தெளிவாக கூர்ம புராணத்தில் இருந்தது, கூறப்பட்டிருந்தது. அதை கண்ட சைவர்கள் இந்த கூர்ம புராணம் இப்படி இருந்தால் தங்கள் சித்தாந்தம் ஓங்கி வளராது என்று எண்ணி அசூயையால் அந்த கூர்ம புராணத்தில் பகவான் மகிமையை கூறும் பாகத்தை எல்லாம் அழித்துவிட்டு சிவபாரம்யம் கூறும் வசனங்களை இடைச்செருகலாக சேர்த்து விட்டார்கள். இதை சுத்தப்பிரகாஷி கையிலே தெரிவிக்கிறார். கூர்மாதிவத்ன நஷ்ட கோஷத்வசங்கா என்று ஸ்ரீ விஷ்ணு புராண பெருமைகளை கூறும்போது காட்டினார். அதனால் இப்போது இருக்கிற கூர்ம புராணம் அதில் பிரக்ஷேபம் அதிகமானது, குழப்பங்கள் நிறைய, ஆம்பிகுவஸ் வாக்கியமெல்லாம் நிறைய இடைச்செருகப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு பழமொழி இருக்கு, கூர்மத்தை கண்டு குடிகெட்டு போனேனேன்னு பெரியவர்கள் பழமொழி சொல்வார். அப்படின்னா அந்த இப்போது இருக்கிற கூர்ம புராணத்தை கண்டு குடிகெட்டு போனேனே, கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே என்று ஸ்ரீவத்சங்காச்சார் இதை ரொம்ப தெளிவாக தெரிவிக்கிறார். இங்கு ஸ்ரீ பட்டர் நிகில ஜகதாதார கமட்டோ பவன் தர்மான் சகத்த என்றதாலும் இந்த மகானும் எம்பெருமானின் பெருமைகளை விளக்கும் ஸ்ரீ கூர்ம புராண பாகங்களை கடாட்சித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. நிகில ஜகதாதார கமட்டோ பவன் தர்மான் சகத்த, அதாவது உலகத்தை எல்லா உலகங்களையும் தாங்கும் நிலைநிறுத்தும் கேழல் உருவாய் கூர்ம உருவாய் இருந்து தர்மங்களை விளக்கி அருளினேன். சகல தர்மான் சகர்த்த நிகில ஜகதாதார. ஸோ இது மட்டும் இல்லாமல் அமிர்தமதனம் பண்ணும்போது, பார்க்கடலை கடையும் போது யாவற்றையும் குறிப்பாக மந்திரமலையை தாங்கியது பிரசித்தம். 55வது ஸ்லோகத்திலேயே சுவாமி தெரிவித்தபடி பெரிய பிராட்டியாரை அடைந்ததால் அவர் பட்ட அத்தனை கஷ்டமும் சபலமாயிற்று, பலன் கிடைத்தது.
வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணா கடலை கலக்கிதாயேன்னு இளங்கோவடிகள் ஜைனரான இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இந்த விருத்தாந்தத்தை காட்டியுள்ளார். முன்னமே சொன்ன மாதிரி இவ்வளவு பாடுபட்டதும் பகவானுக்கு வீணாக போகவில்லை. பலே கர்ஹிர்ஹி கமலாலாபேன சர்வஸ்ரமகான 55வது ஸ்லோகத்தில் நம்ம அனுபவித்தோம். பெரிய பிராட்டியாரை அடைந்ததால் லாபம் கிடைத்தது, அவருக்கு சபலமாகியது பகவானின் சிரமம். திருப்பார்க்கடலிலிருந்து பிராட்டி வெளியே வரும்போது தனது மென்மையான ஆச்சரியமான அழகான திருவடியை ஊன்றி வைத்து கொள்ள இந்த ஆதி கூர்மத்தின் முதுகுப்புறம் பயன்பட்டதாம். அடியேன் தன்யோஸ்மி ஆச்சாரிய திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.